வணக்கம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிலம்பம் கத்துக் குடுக்குறீங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் விதமா நுண்சேக்கு இந்த மாரி ஆயுதங்களும் சொல்லிக் குடுங்க. அதுதான் எங்க போனாலும் எடுத்துட்டு போ முடியும். சிலம்பம் கம்புலாம் எங்க போனாலும் எடுத்துட்டு போ முடியாது அப்படிலாம் சொல்றாங்க. அ அப்படி கிடையாது. சிலம்பம் பொறுத்தவரைக்கும் வெறும் கம்பு மட்டும் கிடையாது. கம்ப தவிர்த்து ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்கு சிலம்பத்துல. சிலம்பத்துல அதே மாரி வெறுங்கை பிரயோகம் இருக்கு. வெறுங்கையில வந்து எந்த விதமான ஆபத்து வந்தாலும் அதுல அவங்களுக்கு வர ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பாடங்கள் இருக்கு. நுண்செக்கு இதெல்லாமே கூட சிலம்பம் நல்லா பண்றவங்களால கையாள முடியும். இப்ப சிலம்பம் பண்றவங்களால நுண்செக் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிலம்பம் பண்றவங்களால நுண்செக் செய்ய முடியும். அதையும் நான் காட்டுறேன் இப்போ. சிலம்பத்துக்கும் நுண்செக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு, சிலம்பத்தை செய்யறவங்களால மற்ற ஆயுதங்கள் எப்படி கையாள முடியுன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் காட்ட சொல்றேன் என் மாணவர்களை வச்சு. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சிலம்பத்துல வாரல், வாரல், வெட்டு, வெட்டு இதெல்லாம் சொல்லுவோம். இத ஒத்த கையில செஞ்சோம்னா வாரல், வாரல், வெட்டு, வெட்டு. ஓகேவா? இந்த இந்த விஷயத்த வந்து இதே விஷயத்தான் செய்ய போறேன். பாருங்க. வாரல் 1 2 1 தெரியுதா? இதேதான் வாரல். அதே வாரல் தான் நுண்சேக்குலயும் பண்றீங்க. சரிம்மா, வேகமா வந்து செய்யுங்க யாராவது. திரும்ப வாரல், வெட்டு, திரும்ப வாரல், திரும்ப வாரல், வெட்டு, திரும்ப வாரல். இதை தான் நுண்சேக்கில் பண்ண போறோம். இதான் நுண்சேக்கில் பார்த்துக்கோங்க. இதை தான் வாரல் செய்ய போறேன். வாரல், 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 வெட்டு, திரும்ப வாரல், திரும்ப வாரல், வெட்டு, திரும்ப வாரல். இதே வேகமா வாரல், 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 வெட்டு, வாரல், திரும்ப வாரல், வெட்டு, வாரல். கிராஸ்ல வாரல், கிராஸ்ல. இது வந்து நம்ம வீச்சுகள் பண்ணும்போது கழுத்துக்கு எதிரி கழுத்துக்கு தாக்கணும்னா அப்படி பண்றது. ஒரு ஆளை தாக்குறதா இருந்தா இந்த வகையில் தான் தாக்க முடியும். வெட்டு, ஃபுல்லா வெட்டு, வாரல், வாரல், மேலிருந்து கீழே, இங்க இருந்து கீழே, அதாவது இதை மேல் வீச்சுன்னு சொல்லுவோம். கீழே இருந்து மேலே, இங்க இருந்து கீழே இருந்து மேலே. அறுப்பு 1 2. அடுத்தது குத்து, குத்துல போவோம். இத்தனை வகையா தான் தாக்க முடியும். இதை நுண்சேக்கில் செய்வோம். ஓகேவா? ஒரு ஆள் அடிக்கிறேன்னா சாதாரணமாக ஓங்கி 1 2 1 2 1 2 முடிஞ்சிச்சு. இதுதான் மெயின் மேஜர் ஸ்ட்ரைக்ஸ். இந்த மெயின் மேஜர் ஸ்ட்ரைக்ஸை தவிர மற்ற எல்லாமே நுண்செக்கில் நடுவில் செயினை பிடிச்சி டிசைனாக சுற்றுறது, இந்த இதில் பண்ணுறது எல்லாம் ஃபேன்சி மூமெண்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து அலங்காரத்துக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர உண்மையாக அடிக்கிறதுக்கு எதுவுமே யூஸ் ஆகாது. இதே ஸ்ட்ரைக்ஸை தான் வந்து காலுக்கோ இல்லை எடைக்கோ இல்லை தலைக்கோ இல்லை நேராக வச்சந்தலைக்கோ இல்லை தாடைக்கோ எல்லா இடத்துக்கும் போட்டு பண்ண முடியும். மற்றபடி இதை தவிர மற்ற எந்த மூமெண்ட்ஸ் பண்ணாலும் அது வந்து ஃபேன்சி மூமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? இதே நுண்செக்கு நம்மளுடைய கலை தான். இப்போ எதிரி கூட சண்டை போடும்போது இந்த மாதிரி கம்பு நஞ்சு போய் உடஞ்சிரும் சில நேரம். இப்போ உடஞ்சிச்சுன்னா அந்த கம்பை வச்சு சண்டை போடுவோம். சுத்தமாக உடஞ்சிருச்சு அப்படின்னா 2 கம்பை எட்டு போய் செடி குச்சின்னு நம்ம சண்டை போடுவோம் சிலம்பத்தில். இந்த மாதிரி நஞ்சு போயிருக்குன்னா அதை வச்சு அடிக்க முடியும். கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நஞ்சு இருக்குது, இந்த பாருங்க நஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி அடிக்கிறோம். 1 திரும்பவும் அடி, இங்கே போவோம். திரும்பவும் இங்கேருந்து எடுக்கிறோம் 2, திரும்பவும் எடுக்க முடியுது. இதே கிராஸ்ல ஸ்ட்ரைக்கு. இதெல்லாம் வந்து இதை விட கொஞ்சம் சின்ன கம்பளையும் செய்ய முடியும். இந்த கம்பளையும் நம்மளால செய்ய முடியும். உடஞ்சிச்சுன்னா யூஸ் பண்றது. இது மாதிரி தமிழர்கள் பயன்படுத்திய நஞ்சக்கோல், நஞ்சக்கம்பு இதுதான் வந்து சைனீஸ் நம்மகிட்ட இருந்து நுண்செக்னு எடுத்து போயிருக்காங்க. சைனீஸ் கிட்டே இருந்து ஜாப்பனீஸ் கிட்ட போயிருக்கு. இந்த நுண்செக் பற்றி தனியாகவே நான் வீடியோ போடுறேன். சிலம்பத்தில் வந்து நிறைய 3 வகையான ஆயுதங்கள் இருக்கு. மெயின் மேஜர் ஆயுதங்கள், அதாவது 3 வகை. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இது வந்து தொய்வான ஆயுதம். ஓகேவா? இந்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா வெறும் துண்டு. இந்த துண்டு தான் வந்து நுண்செக்கா மாறி இருக்கு. ஒரு பக்கம் சின்ன கல் எட்டுவா. இப்போ இந்த ஒரு கல் இருக்குது. இந்த கல்லை வந்து உள்ள போட்டோம். ஓகே, அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு கல்லை உள்ள போட்டோம். இது வந்து இது பேரு, இதுல ஒரு முடிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சண்டை போடுற நேரத்துல முடிச்செல்லாம் போட முடியாது. இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல ஒரு கல்லை வச்சேன். இந்த கல்லை உள்ள வச்சுட்டு நான் முடிச்செல்லாம் போடல, அப்படியேதான் இருக்கு. அப்படிதான் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நுண்செக்கா யூஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரைக்ஸ்க்கு. தெரியுதுங்களா? இது பேர் கல் துண்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முன்னோர்கள்
எப்பவுமே கல்லு தான்னு போடாது, இந்த கல்லை விட்டுருங்க. இப்போ பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கிறோம், ஒரு சாவி கொத்தே வச்சிருக்கேன் நான் இப்போ அவசரத்துக்கு வச்சிருக்கிறேன், உள்ள எடுத்து போட்டேன். ஓகேவா, உள்ள எடுத்து போட்டேன். இது வந்து அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எதிரவா இப்போ இவன் நிற்கிறான், இவங்களை நான் தாக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா எதிர போட்டேன்னா ஸ்ட்ரைக்ஸு உழுவும் எல்லா இடத்துக்கும். ஒரு பாக்கெட்ல 4 சில்லறை காசு வச்சிருக்கோம், சில்லறை காசு எல்லாத்தையும் உள்ள போட்டு அடிக்கலாம். கல் அவசரத்துக்கு இல்லை, கல் கிடைக்கல, வேற கையில என்ன கிடைக்குதோ எடுத்து ஆயுதமா யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுலயே முடிச்சு போட்டு கூட வெறும் ஆயுதமா யூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய கல் துண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதங்கள் தான் வந்து நுஞ்சாக்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கல் துண்டு பேஸ் பண்ணி தான் அது ஒரு நுஞ்சாக்குன்ற ஒரு பரிமாணத்துக்கு போயிருக்குதே தவிர, இதை எப்படி நம்ம முன்னாடி நம்ம செய்யும்போது எப்படி சொல்லுவோம்னா சங்கிலி கட்டைன்னு சொல்லுவோம். அது நுஞ்சக்கட்டா இது ஒன்னா இருந்ததுன்னா அது வந்து கட்டை, இதுக்கு நடுவில் சங்கிலி போட்டு ஒரு தொயலான ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து சங்கிலி கட்டைன்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட நம்ம சிலம்பத்துல இல்லாத ஆயுத முறைகளே கிடையாது. சிலம்பத்தை நல்லா பயிற்சி பண்ணுங்க. அதுக்குதான் முன்னாடி காலத்துல வந்து இடுப்புல துண்டு கட்டுவாங்க, இந்த மாதிரி துண்டு கட்டியிருப்பாங்க, தோல்ல துண்டு போட்டுக்குவாங்க, தலையில பரிவட்டமா துண்டு கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கட்டியிருக்கும் போது அவசர காலத்துல ஒரு ஆபத்து அப்படின்னா அதை எடுத்து தற்காத்துக்குவாங்க. அது மட்டும் கிடையாது, மருத்துவத்துக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம முன்னாடி காலத்துல நம்ம இதை கல் துண்டுன்னு பயிற்சி பண்ணியிருக்கோம். இந்த விஷயங்களை இதை தான் வந்து அந்த ஆயுதங்களை பார்த்து தான் வந்து இந்த நுஞ்சாக்குன்னு ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு எடுத்து போயிருக்காங்க. நம்ம வந்து அந்த இப்போ கல் கட்டி பயிற்சி பண்ணதுக்கு பேரு கல் துண்டு. இதே பேரை வந்து ஒரு கட்டையை வச்சு பண்ணும்போது அது பேர் சங்கிலி கட்டைன்னு சொல்லி பயிற்சி பண்ணியிருக்காங்க. இதை வந்து மேலை நாட்டவர் பண்ணும்போது நுஞ்சாக்குன்னு சொல்லிட்டு பிரபலம் அடைஞ்சிருக்கு. நம்ம பண்ணும்போது நம்ம முன்னோர்களை வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது இதை அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து அதை பெருசா நினைக்கல. இது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுன்னா மற்றவங்கள பார்த்து வியக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தன்னை பத்தின புரிதல் நல்லா இருக்கு அப்படின்னா மற்றவங்கள பார்த்து தாழ்வு மனப்பான்மை வராது, அவங்கள பார்த்து வியந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் வராது. அதே மாதிரி நம்மளுடைய கலையை பத்தி நமக்கு நல்ல புரிதல் இருக்கு அப்படின்னா மற்றவங்க கலையை பார்த்து வியக்க வேண்டிய அவசியமும் வராது. மற்றவங்க கலை தான் பெருசு, நம்ம கலையெல்லாம் தாழ்ந்த ஒரு கலைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை வராது. முதல்ல நம்ம கலையில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மேலை நாட்டவர்களோட கலையை விட நம்ம சிலம்பத்திலையும் குத்து வரிசையிலையும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நல்லா கத்துக்கோங்க. இதை கத்துக்கிட்டீங்கன்னா மற்றவங்க கலையெல்லாம் உயர்வான கலைன்ற ஒரு எண்ணமே வராது. இப்போ என் மாணவர்கள் நுஞ்சக் சுத்தி காட்டுவாங்க, அதையும் பாருங்க. அடி வெட்டு போட்டு போதும். ஆனா அதுவே லியோவா இருந்தா ஊரே போனாலும் பார்த்தா ரெண்டு பக்கம் வாரல் கொடுத்து வெட்டு கொடுத்து டக்குன்னு வாங்க.